ஒன்று விஜய் பொய் சொல்கிறாரா, இல்லை விஜய் சப்ஜெக்ட் தெரியாமல் ஒரு விஷயத்தின் போதில் போதிய அரசியல் புரிதலோ இல்லை அதற்கு உண்டான அரசியல் அறிதல் இல்லாமல் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி. பட் இந்த அலையாத்தி காடுகள் ஆகட்டும், இல்லை இந்த நாகப்பட்டினத்தில் வந்துட்டு மெரைன் கல்லூரி இல்லை அப்படின்ற மாதிரி, இல்லை பல்கலைக்கழகம் வேணுன்ற மாதிரி கேட்டேன். இப்போ என்னென்னா அவருக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியல. கரண்ட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்றது போய் நீங்களே கரண்ட்டை கட் பண்ணு லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னு சொல்கிறது எப்படி அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, தரமான குற்றச்சாட்டு, வழக்கு தொடருங்க, ஊழல் பற்றி பேசுங்க, இப்போ முதலீட்டை பற்றி கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட்டு. இது ஏதோ போகிற போக்கில் வந்து பொத்தாம்பொதுவாக வந்து இந்த நுனிநாக்கு அரசியலில் பேசுகிற மாதிரி நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு அலையாத்தி காடுன்னா என்னன்னு தெரில, படிக்கிறது கிடையாது, புஸ்தகம் படிக்கிறது இல்லை, பேப்பர் படிக்கிறது இல்லை சப்ஜெக்ட் தெரிஞ்ச யாருன்னா ஆளை கூப்பிட்டு எப்போ அலையாத்தி காடோட பாதிப்பு என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. நான் எதிர்க்கிறேன், மக்கள் முடிவு பண்ணுவாங்க என் இடம் எது அப்படின்னா ரைட்டு. நான் தான் திமுகவுக்கு மாட்டேன், நான் திமுகவே தோக்கடிச்சிருவேன் இந்த தேர்தல்ன்றதுலாம், அதெல்லாம் வந்து அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தன்மை. பட் அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள், அவரோட விசிறிகள் வந்து அதை ரசிக்கிறாங்க. தலைவர் எவ்வளியோ தலைவரோட அந்த தகுதிக்கோ இல்லை அவரோட அரசியல் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலே சிஎம் ஆகிடுவார், அண்ணன் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி ஆகிட்டாருன்னு பேசுகிறாங்க. அவங்கக்கிட்டே நீங்கள் என்ன போய் பேசுவீங்க? சரி, சம்டைம்ஸ் அதி புத்திசாலிக்கிட்டேயோ இல்லை அரசியல் புரிதல் இல்லாதவர்கிட்டயோ நீங்கள் புரிய வைக்க முடியாது. இப்படி வச்சுக்கிறாங்க கையை, இப்படி வச்சுட்டு இப்படின்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா இப்படின்றாங்க. இன்னும் இதெல்லாம் புதுசாக இருக்குது. நான் இதுவரெல்லாம் பார்த்ததில்லை. 25 வருஷமாக நம்ம பார்க்குறோம் இந்த அரசியலில். இதெல்லாம் வந்து தெரில. அனிருத்தையும் கூட வச்சுக்கலாம், அவர் இதெல்லாம் நல்லா பண்ணுவார். டிஎம்கே நீங்கள் தூக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு நடிகை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்சிகா மோட்வானி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், டிஎம்கே நீங்கள் தூக்க போகிறீங்க, விஜய் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா இதே கூட்டம் ஆன்னு கத்துவா கத்த மாட்டாங்களா? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து பிரச்சாரங்களில் ஈடுபடுறாரு. இப்போ 2வது சனிக்கிழமை தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. இதில் குறிப்பாக அவர் வந்து ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்கள் சொல்லும் பொழுது இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி திமுகவிடம் வந்து உடனடியாக அந்த அறிக்கைகள் வர்றதை பார்க்குறோம். குறிப்பாக அந்த நாகப்பட்டினத்தில் அந்த அலையாத்தி காடுகள் அழிந்து போகிற நிலைமையில் இருக்குது, பாதுகாக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அது கல்லூரி இல்லை, கடல்சார் கல்லூரியே இல்லைங்கிறாரு. ஆனால் அங்கே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி இருக்குது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உடனடியாக திமுக பதில் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக பொய் சொல்லிக்கிட்டே வராரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல விஜய் பிரச்சாரத்தில், உங்களுடைய பார்வை என்ன? 2 விஷயம் அதில். ஒன்று, விஜய் பொய் சொல்கிறாரா, இல்லை விஜய் சப்ஜெக்ட் தெரியாமல் ஒரு விஷயத்தின் போதில் போதிய அரசியல் புரிதலோ இல்லை அதற்கு உண்டான அரசியல் அறிதல் இல்லாமல் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பொய்ன்றதை தாண்டி இந்த 2 விஷயத்தில், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்றது பொய். அது வந்து ஒரு சீண்டல், அது வந்து ஒரு நையாண்டிக்கு வேண்டி அதை பண்ணுறாரு. பட் இந்த அலையாத்தி காடுகள் ஆகட்டும், இல்லை இந்த நாகப்பட்டினத்தில் வந்துட்டு மெரைன் மருத்துவக் கழகம் அந்த கல்லூரி இல்லை அப்படின்ற மாதிரி, இல்லை பல்கலைக்கழகம் வேணுன்ற மாதிரி கேட்டேன். இப்போ என்னென்னா அவருக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியல. உதாரணத்துக்கு இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் எடுத்துக்கோங்க. நாகப்பட்டினம் ஃபிஷரிஸ் காலேஜ், அது வந்து எப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி இங்கே தானுவாஸ் நம்ம வேப்பேரியில் இருக்குது. வெட்டினரி காலேஜ் யூனிவர்சிட்டியாக மாறுது. யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு பாதியை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு நாகப்பட்டினத்தில் அது ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்காங்க, கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியை வந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட பேரை வச்சு அதை பண்ணுறாங்க. இது ஒரு புறம். அப்புறம் அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள் எப்படின்னா வந்து எதற்கு இந்த 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, விஜய் சொல்லிட்டாரு, அதனால் முட்டு கொடுத்து இல்லை அதுக்கு இட்டு கொடுக்கணும், ஒரு தரவுகளை நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றோன்றது கிடையாது. அலையாத்தி காடுகள் என்பது சுனாமிக்கு பிறகு இருந்து 2004 சுனாமிக்கு பிறகு இருந்து அதனுடைய தன்மை என்ன, அது எவ்வாறு மக்களை பாதுகாக்குது என்றது உலகளாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை பற்றி படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய கண்டத்தில் இருக்கக்கூடிய, துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள், உங்களுக்கு WIA என்று சொல்லுவாங்க, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த இந்திய திருநாட்டில் ஒரு அங்கம். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட், அதாவது கோடியக்கரை நாகப்பட்டினத்தில் இருக்கிற பறவைகளை பார்ப்பதற்கும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் வெளிநாடுகளிலிருந்து வந்து போய் கணக்கெடுக்கிறதெல்லாம் உண்டு. அவர்கள் அலையாத்தி காடுகள் எவ்வாறு இருக்கிறது, இந்த காடுகளுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. 2004 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எவ்ரி 4 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு வந்து ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நானே டெக்கன் கிரானிக்கலில் செய்தி எழுதியிருக்கிறேன், டிடி நெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன். கூகுள் பண்ணால் வரும். 2% இருந்தது 4% ஆயிருக்கு, அப்படியே டபுள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4500 ஹெக்டாராக இருந்தது 9000 ஹெக்டார் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இந்து போன்ற பத்திரிகைகளோட செய்தி வந்திருக்கு.
அப்போ அலையாத்தி காடுகளினுடைய அந்த எண்ணிக்கை பரப்பளவு பெருசாக இருக்குது. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு துறைமுகத்திலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் இருக்குது பாருங்கள், அது போய் இந்த காட்டுக்கு நடுவில் போயிட்டு இறால் உற்பத்தியோ மீன் உற்பத்தி அந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்பாகுது. இப்போ இதை கூட புரிதல் இல்லாமல் காடுகள் அழிஞ்சு போயிடுச்சுட்டார். இப்போ நான் என்னென்னா, புலி இல்லை அப்படின்றது வேற, காடு அழிஞ்சு போச்சுன்றது வேற. அப்போ இதில் ரெண்டுத்துக்கும் அவருக்கு அந்த வித்தியாசம் தெரியல. அதில் இந்த குறிப்பாக சொல்லணும்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வகையான மீன் கொத்தி நீங்கள் பார்க்கலாம். சீகல் என்று சொல்லுவாங்க, ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷரு, லெஸ்ஸர் கிங்ஃபிஷரு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து பெருசாக வரும். அப்புறம் டுவார்ஃப் கிங்ஃபிஷர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த கடலில் மீனை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இருக்கிற பறவைகளே அதிகமாக இருக்குது. அந்த மூமெண்ட் நல்லா இருக்குது, அலையாத்தி காடுகள் செழிப்பாக இருக்குன்றது சமீபமாக வந்த கருத்து. ஆனால் அண்ணா என்ன சொல்கிறாரு, அலையாத்தி காடுகள் அழிஞ்சு போச்சு அப்படின்றார். அதுவும் அலையாத்தி காடுனா என்னென்னா, பிச்சாவரத்தில் போய் பார்க்கலாம், அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பிச்சாவரத்தில் இருக்குது. அப்புறம் நாகப்பட்டினத்தில் ஒரு சில சைடில் ஐலண்டு மாதிரி இந்த முத்துப்பேட்டை பக்கத்தில் முத்துப்பேட்டை லகுன் இருக்குது, அங்கே இருக்குது. அதேமாதிரி ராமநாதபுரம் பாக்கெட்டில் கொஞ்சம் இருக்குது, ராமேஸ்வரத்துக்கிட்ட சின்ன சின்ன திட்டுகளாக இருக்குது. அப்போது ஒரு காடுனா என்ன, அலையாத்தி காடுனா என்ன, பேரிங்டனா என்று சொல்லுவாங்க, நீர்மத்தி என்று தமிழில் சொல்லுவாங்க. இப்போது அந்த செடிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. உப்பு தன்மை எவ்வளோ இருக்கணும், கடல் தண்ணி எவ்வளோ கலக்கணும், பச்சை தண்ணி நிலத்தை, அதாவது உங்களுக்கு ஆற்றுலேருந்து வர தண்ணி எவ்வளோ கலக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே புரியாமல் காடு அழிஞ்சு போச்சு, காடை பாதுகாக்கலன்னு சொல்லிட்டார். சரி, ரைட்டு, எனக்கு ஒரு சந்தோஷம், அட்லீஸ்ட் அலையாத்தி காடுன்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்றது அது வரலும் உண்மையிலே பாராட்டுக்கள். அதுக்கடுத்து இந்த யூனிவர்சிட்டின்றது திடீர்னு விஜய் சொல்லிட்டாரு, அதனால் நம்ம வந்து திமுக வந்து அதை எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா பேரில் இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து அவங்க வந்து ஓவர் நைட் சொல்ல முடியாது. இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயம், இவங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர் அவர்களே என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மனு கொடுக்குறாங்க. என்னென்னு மனு கொடுக்குறாங்க, எங்கள் ஆளுங்க கொஞ்சம் அங்கே இங்கே தாண்டுவாங்க, அதை சொல்லாமல் சொல்லி கிட்டத்தட்ட இந்த காலக்கேயர்கள் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த நம்ம சமீபமாக வந்த படம் பாகுபலியில். காலக்கேயர்கள் போன இடமும் வெட்டுக்குழி பறந்து போன விவசாய நிலமும் நல்லா இருந்ததுதான் சரித்திரமே இல்லைன்னு. அந்த மாதிரி இவங்க ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் போனானாமே ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு போக்குவரத்து கட்டு, அந்த பக்கம் பஸ்ஸு போக முடியாது. ரெண்டாவது அங்கே இருக்கிற கடை கிடை, ஜெராக்ஸ் கடை கூட பயந்து மூடிட்டு போயிடுறாங்க, எங்கள் பேப்பர் கீப்பர் எடுத்து பிச்சு போட்டுருவாங்களோன்னு, அந்த மாதிரி இருக்குது. மூணாவது அங்கே இருக்கிற லாட்ஜு, கல்யாண வீடு, அந்த கல்யாண மஹால், அதெல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காம்பவுண்டெல்லாம் வந்து எதனா சாய் வாங்கப்பா தள்ளுவாங்கப்பா, உடைஞ்சி போகுது. காம்பவுண்டையே சாட்சி உடைக்கிற அளவுக்கு சர்வ வல்லமை படுத்திருக்கிறாங்க. இது நான்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி மேலே ஏறுறது எல்லாம். அஞ்சாவது மரம். அப்போது இந்த கூட்டம் ஒரு இடத்துல போகுதுனாலுமே அங்கே மக்களுக்கு, இயற்கைக்கு, ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வருது. அப்படி இருக்கிறதுனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊருக்கு நான் போகிறேன், அந்த ஊரில் கரண்ட் இல்லை, இவ்வளோ வருஷம் ஆகுது, 2025 இருக்கிறீங்க, டிஜிட்டல் இந்தியாலாம் பேசுகிறீங்க பெருமை, கரண்ட்டுக்குள்ளே எப்படி இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல கேபிள் போதிய அளவுக்கு இல்லை, இங்கே அடிக்கடி மின்சார துண்டிப்பு வருது, இதை பற்றி பேசுகிறாரு, மின் விலை வந்து ஏறி போச்சு அப்படின்னு, இதை பற்றி கரண்ட் பில் ஏறி போச்சுன்னு இதெல்லாம் பேசினா ஓகே, அரசியல் புரிதல் அருமையாக இருக்கிறது. நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன், அந்த இடத்துல கரண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுதானே விஜய் முதன்மையாக பேசினார். சிஎம் சார் என்ன மிரட்டுறீங்களா, கரண்டெல்லாம் கட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் தாவேக்காவே அந்த அறிக்கையில் என்ன பண்ணுறது இல்லை, அந்த இவ்வளவு வெளிப்படையாக அறிக்கையை கொடுத்துட்டு அதே முதன்மையான பேச்சாக இருக்கும் பொழுது அது இப்படி அவ்வளோதாங்க அரசியல் புரிதல். இப்போ அவங்க பாட்டுன்னு ஏறுறாங்க டிரான்ஸ்ஃபார்மரில், கரண்ட்டுக்கு தெரியுமா தாவேக்கா தொண்டர் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இவங்களுக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி பிரச்சனை இருக்குன்னு கரண்ட்டுக்கு தெரியுமா? யாராக இருந்தாலும் கை வச்சா பஸ்போம் அப்படியே புஷ்ஷுன்னு முடிஞ்சு போயிடும், இல்லை தூக்கி அடிச்சிடும், உயிர்ச்சாதான் ஆகிடும். அதை புரிதல் இல்லாமல் நீங்களே கரண்ட்டை கட் பண்ணு லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னு சொல்கிறது எப்படி அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, தரமான குற்றச்சாட்டு, வழக்கு தொடருங்க, ஊழல் பற்றி பேசுங்க, இப்போ முதலீட்டை பற்றி கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட்டு. இது ஏதோ போகிற போக்கில் வந்து பொத்தாம்பொதுவாக வந்து இந்த நுனிநாக்கு அரசியலில் பேசுகிற மாதிரி நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு அலையாத்தி காடுன்னா என்னன்னு தெரில, படிக்கிறது கிடையாது, புஸ்தகம் படிக்கிறது இல்லை, பேப்பர் படிக்கிறது இல்லை, இல்லை சப்ஜெக்ட் தெரிஞ்ச யாருன்னா ஆளை கூப்பிட்டு எப்போ அலையாத்தி காடோட பாதிப்பு என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. குவாலிட்டி ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் அன் இஷ்யூ, பட் ஃபாரஸ்ட் டீக்ரேடேஷன் வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை இல்லை அப்படின்றது ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா 2014 2021 கூட ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக ஒன்று வரணும், அடுத்து 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அவங்க என்னென்னா எந்தெந்த அதாவது ஒரு கடல் சார்ந்த மீன் இல்லை வந்து ஒரு நத்தை எது இருக்கோ அது எந்த இடத்துல இருக்குது, அழியுதா கூட வருதா அப்படின்லாம் இருக்குது. நடக்கிற மீன் ஒன்று இருக்குது நாகப்பட்டினத்தில், தெரியுங்களா? இது இருக்குன்னா இந்த அதுவும் சுனாமிலாம் வந்து போனதுக்கு பிறகு சைக்ளோன்
கஜான்னு நினைக்கிறேன். அது வந்து போனதுக்கப்புறம் வாக்கிங் ஃபிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது பேர் வந்து பொலியோப்தாலமஸ். அது வந்து ஒரு மாதிரி இவ்வளோ நீட்டு தான் வரும், சாப்பிட முடியாது. அதை நைட்ரஜனே சுவாசித்து கொண்டு வாழக்கூடிய தன்மை படுத்துது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அலையாத்தி காடுகளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா வரவேற்கிறேன். சப்ஜெக்டை கொஞ்சமாச்சும் கூட இருக்கிறவங்கள ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேச சொல்லுங்கள். இந்த பொலியோப்தாலமஸ் சொல்கிறேன்னு, அது வந்து எப்படின்னா ஒரு சில நேரத்தில் மரத்தில் வந்து அந்த இது நீந்த வேண்டியதில்லை, அதுக்கு வந்து துடுப்பு மாதிரியே இருக்கும். அப்படியே இப்படி வச்சு போயிட்டு மரத்து மேலே ஏறி ஒரு 3 மணி நேரம் 8 மணி நேரம் கூட இருக்கும். தண்ணியே இல்லாமல் 8 மணி நேரம் காற்றுலேருந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை படுத்துது, நைட்ரஜனையே சுவாசிக்கக்கூடிய தன்மை படுத்துது. இவ்வளோலாம் இருக்குது அலையாத்தி காட்டுக்குள்ளே. அலையாத்தி காடு பக்கத்தில் எதுவுமே தெரியாமல் அலையாத்தி காடு அழிஞ்சு போச்சு அப்படின்னா பகீர் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஐயோ அழிஞ்சு போச்சா, யார் சொன்னா, விஜய் சொன்னார்னா நாடு முழுக்க எப்படி போகும்? ஏன்னா அந்த அலையாத்தி காடுகள் தான் கார்பன் சிங்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை மாசு கெட்டுற கிளைமேட் சேஞ்சு, இல்லை கார்பனை வந்து அப்சார்ப் பண்ணுறதாகட்டும், இவ்வளோ விஷயம் இருக்குது அலையாத்தி காடில். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமானது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஐயா அவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ போகிற இடம் எல்லாமே விஜய் சொல்கிறாரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. எதிர்க்கட்சிகள் எல்லோருமே இப்போ ரவுண்டு கட்டுறாங்க விஜயை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. குறிப்பாக செல்லூர்ராஜ் சொல்கிறாரு ராமருக்கு அணில் உதவி செய்தது போல் விஜய் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிறாரு. உதயகுமார் சொல்கிறாரு முதல்ல பரீட்சை எழுதுங்க அப்படிங்கிறாரு. எல்லா கட்சிகளையுமே இப்போ விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சின்ன வாங்கின கட்சி, அரசியலில் அங்கீகாரம் பெற்ற கட்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர், முன்னாள் அமைச்சர், கவுன்சிலரு, சேர்மனு, இவ்வளோ பதவிகளை ஒரு சில கட்சிகளில் இருக்கிறாங்க. இப்போ விசிகா எடுத்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போது அது போன்ற இருக்க கட்சிகள்லாம் வந்து நாங்கள் இவங்க தான், அவர் முதல்ல அவர் எதிர்க்கிறதுனால நான் ரெண்டாவது, நான் இந்த ரெண்டாவதுலேருந்து நான் ஒன்றாவது வந்துடுவேன்னா அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கி ரோட்டில் அப்படியே போய் விளையாடிக்கிட்டு லாலிபாப் வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்களா? இது கொஞ்சமாச்சு அவர் எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டு மொத்தமாக நான் வாங்கிட்டா ஸ்ட்ரைட்டாகவே அண்ணா திமுகவை மூழ்கி அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் மற்ற சிறிய கட்சிகள், மற்றதெல்லாம் சிறிய கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி 8% மேலே ஓட்டு வச்சுருக்குறாங்க, அதை ஒரு பற்றி கூட யோசனை கிடையாது. நான் எதிர்க்கிறேன், மக்கள் முடிவு பண்ணுவாங்க என் இடம் எது அப்படின்னா ரைட்டு, நான் தான் திமுகவுக்கு மாட்டேன், நான் திமுகவே தோக்கடிச்சிருவேன் இந்த தேர்தல்ன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தன்மை. பட் அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள், அவரோட விசிறிகள் வந்து அதை ரசிக்கிறாங்க. தலைவர் எவ்வழியோ, தலைவரோட அந்த தகுதிக்கோ இல்லை அவரோட அரசியல் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து உண்மையிலே சிஎம் ஆகிடுவார், அண்ணன் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி ஆகிட்டாருன்னு பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன போய் பேசுவீங்க? சரி, சம்டைம்ஸ் அதி புத்திசாலிக்கிட்டேயோ இல்லை அரசியல் புரிதல் இல்லாதவர்கிட்டயோ நீங்கள் புரிய வைக்க முடியாது. நம்ம பேசுகிறோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஏதோ அவர்கள் மீது வந்து நமக்கு அரசியல் புரியலன்ற மாதிரி. அப்படி கிடையாது. நீங்கள் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலை. உங்கள் மேலே இருப்பது மோகம். அது வந்து மோகம் 30 நாளில் போயிடுன்னுவாங்க. நீங்கள் இதே மாதிரி போய் ஊராக டெய்லி போங்களாம் பார்க்கலாம். இதே கூட்டம் இப்படியே வருதா இல்லையான்னு பார்த்து பார்த்துருவோமே. ஏன் போக மாட்டேன்றீங்க? சனிக்கிழமை போகிறதுனால தான் உங்களை பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் தான் இருக்குது, மிகுதியாக இருக்குது. தவிர்த்து நீங்கள் பேசுகிறதே நீங்களே ஃபஸ்ட்டு டெப்த்தாக பேச மாட்டேன்றீங்க. அப்படி பேசணுன்றதையும் அவங்களுக்கு கேட்கணுன்ற அந்த தன்மையில். அதனால் விஜய் அவர்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் திருச்சியை விட நாகப்பட்டினத்தில் அவரோட பேச்சு வந்து அந்த விஷயங்கள், அதாவது அந்த உடனே போனது, சாலையில் கூட்டம் அதிகமாக சேர்க்காம, ஒரு அரசியல் கட்சி எவ்வாறு நடக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஸ்கூலெல்லாம் படித்து காலேஜ் வந்து அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி மார்க்கெல்லாம் வாங்கி ரேங்க்கெல்லாம் எடுத்து தான் வேலைக்கு போகணும். எடுத்தவுடனே நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா அது எப்படி அது ஏற்றுக்க முடியலாம்? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒரு சிறுவர், அவருக்கு வந்து 5 வயசு இல்லை 8 வயசு தான் இருக்குது, அந்த சிறுவன் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? சின்ன வயசுலேயே பாரு குழந்தை எவ்வளோ கருத்தாக பேசுது, அப்பாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு நம்ம வேணால் தட்டி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான். இப்போதைக்கு தாவேக்காவை நீங்கள் தட்டி கொடுக்கலாம், அரசியலில் நல்லா வாங்க, நீங்கள் முதலமைச்சர் பலத்தை நிரூபிக்கிறதுனால தான், கூட்டம் கூடுறதுனால தான் எல்லா கட்சிகளும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கூட்டம் கூடுறதெல்லாம் பார்த்தா வைகோ அவர்களுக்கு கூடாத கூட்டமாக, அவர் என்றைக்கும் முதலமைச்சராக இருக்கணுங்க. அண்ணன் சீமானுக்கு சீமான் ஒன்றும் இல்லை, சீமான் கீழே இருக்கிறவங்கள போய் கூட்டம் போட்டாலுமே கூட்டம் வருது, 1000 பேர் வருது. மேபி நீங்கள் வந்து திரைப்பட கவர்ச்சி இருக்குது, உங்கள் மீது வசீகரம் இருக்குது, கூட்டத்தை வைத்தெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. கூட்டம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேச்சை எதுவரெல்லாம் நம்ம பேச முடியும்னா, மே மாதத்தில் 2026 வாக்குப்பதிவு நடந்த பிறகு அது ஓட்டாக மாறிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஓட்டாக மாறிவிட்டது அப்படின்னு இருக்கிறத நான் சொல்லுவேன். இன்றைக்கி தேதியில் வர கூட்டத்தை வைத்து அப்படியே ஓட்டாயிட்டு முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்லி அவங்களோட வாதத்தை நான் அரசியல் புரிதலே இல்லாமல் பேசினேன். அப்போ நான் தாவேக்கா தொண்டனா இல்லை நான் பத்திரிக்கைக்காரனா? என்னை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? சும்மா இவன் விஜய் பிடிச்சி போச்சு போகுது, விஜய்க்கு சாதகமாக பேசுகிறாப்புல, அப்படி ஒரு எண்ணம் வரும்ல.
அப்படி ஒரு எண்ணம் வர்றதை விட நான் இன்றைக்கி விஜய் விமர்சனம் பண்ணிவிட்டு விஜய் ஒரு வேளை நல்லா பண்ணுறாருனா நான் வந்து ஆமாம் நான் கணித்தது தவறு, விஜய் வந்து மக்கள் செல்வாக்கு படைத்தவர் என்று என்னை திருத்திக் கொள்வது முறையா, இல்லை அவர்களுக்கு முட்டு கொடுத்து பொய்யான ஒரு உத்தரவாதம் கொடுத்து விஜயை நடுரோட்டில் விடுறது சரியா? இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி தான், ஏமா அண்ணா என்ன கூட்டம், எப்பா கூட்டம் வருது ரைட்டு, அதில் எத்தனை பசங்க சின்ன பசங்க கை குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு விஜய் மாமாவை பார்க்குறது நைட்டு பூரா தூங்கலைன்னு சொல்கிறாங்கங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நைட்டெல்லாம் என் பொண்ணு தூங்கவே இல்லை, விஜய் அண்ணாவை பார்க்கணுன்றப்பல அந்த குழந்தை வந்து கூட்டத்தில் தூங்கிச்சு. அவ்வளோ பேர் சேர்றாங்க அந்த இடத்துல. கை குழந்தை இன்னொரு குழந்தை தூக்கிட்டு வந்து 2 வயசு, விஜய் அண்ணானா அவ்வளோ பிடிக்கும், சொல்லுப்பா அந்த குழந்தைக்கு பேசவே வரல. பத்திரிகையாளர் அங்கே இருக்கிறவர் எவ்வளோ சொல்கிறாரு, எங்க குழந்தையெல்லாம் கூட்டின்னு வராதிங்க, கை குழந்தைங்கள ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை. அட்லீஸ்ட் அவங்க கட்சி தலைவருக்காச்சு இதை பற்றி ஒரு சிந்தனை இருக்கணும்ல. தயவு செய்து குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றது, கை குழந்தைய கூப்பிட்டு வர்றதுன்றது இப்போது ஒரு 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ன்னா அந்த பசங்களுக்கு தெரியும், வண்டியில் வராங்க, யார் வராங்க, இவர் பேர் என்ன கட்சி, கொடி என்ன, கொள்கை என்ன சொல்லிக் கொடுக்கலாம், தப்பில்லை. அரசியல் சொல்லிக் கொடுக்க 100% சரி. கை குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு அந்த குழந்தைய கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் வயசானவங்க, உங்களுக்கு புரிதல் இருக்கோ இல்லையோ தப்பு, எதுவுமே தெரியாத அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு சரி செய்யணும் விஜய் அவர்களுக்கு. ஒன்றும் அரசியல் தான் இது நம்ம பார்க்க போகிறது. இந்த செல்ஃபி மோகத்தெல்லாம் குறைத்து கொண்டு பிரச்சாரம் எப்படி செய்யணும், நீங்கள் போய் எப்படி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும், நம்மளோட கொள்கை இதுதான், மக்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்றது புரிகிற மாதிரி பண்ணணும். அதை எப்போ பண்ணுவாரா, இல்லை இப்படியே டாட்டா காட்டிட்டு இப்படி அம்பு விட்டுன்னு போவாரான்னு தெரியல. இப்படி வச்சுக்கிறாங்க கையை, இப்படி வச்சுட்டு இப்படின்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா இப்படின்றாங்க. இன்னும் இதெல்லாம் புதுசாக இருக்குது. நான் இதெல்லாம் பார்த்ததில்ல. 25 வருஷமாக நம்ம பார்க்குறோம் இந்த அரசியலில். இதெல்லாம் வந்து தெரில. அனிருத்தையும் கூட வச்சுக்கலாம், அவர் இதெல்லாம் நல்லா பண்ணுவார். அனிருத்தை வச்சிங்கன்னா இந்த ட்ரம்ஸ் மியூசிக்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்க இப்படி தான் அரசியல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு மீதி பாதி அப்படியே அனிருத்து வேறு எந்தெந்த நடிகைலாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் வச்சு ஒரு சிறப்பு மாநாட மயிலாட இல்லை இயலிசை நாடகம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் இன்னும் கூட்டம் தானே கூடணும். நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் வராது, கூட அனிருத்து, ஏஆர் ரஹ்மான் இல்லை வேறு யாருனா இல்லை ஒரு 2 நடிகை அவங்களையும் வச்சு, ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு நடிகை, அந்த நடிகை வந்து அவங்களும் அரசியல் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தொண்டர்கள் கை தட்டுவாங்கல்ல. டிஎம்கே நீங்கள் தூக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு நடிகை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்சிகா மோட்வானி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தமிழ் சரியாக வராது, ஆனால் பார்க்க அழகாக வடிவாக இருப்பாங்க. அவங்க நின்று டிஎம்கே நீங்கள் தோக்க போகிறீங்க, விஜய் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா இதே கூட்டம் ஆன்னு கத்த மாட்டாங்களா? கூட்டம் இன்னும் கூட கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்பா விஜய் உண்டியில் கூட அன்சிகா மோட்வானி வேறு கூட வருவாங்களா? இல்லை த்ரிஷா போகிறாங்க கூட, யாரோ ஒரு நடிகை, இல்லை இப்போ பாப்புலராக இருக்கிறாங்க நம்ம பூஜா ஹெக்டே, அவங்களே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் நம்பி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் கூட்டம்னா அப்போ இதெல்லாம் என்னன்றதை நம்ம விளக்கம் சொல்கிறோம். ஐயா ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜாவுக்கும் தான் கூட்டம் வருது. இப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் ஹவ் யூ அப்படின்னா அது லைக்ஸ் போடுறதுலேருந்து அந்த ஸ்டைலை பார்க்குறதுக்கு ஏங்கிற கூட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அரசியலை வந்து இவர்கள் இன்னும் அந்தளவுக்கு புரிஞ்சிக்கலன்றது தான் என்னோட முதற்கட்ட பதிவு. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.